காத்தடிக்கிறதுனால வீட்ல இத்தன பிரச்சனை வருமா? ஐயோ! இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல காத்தடிக்குது, காத்தடிக்குது, கதவ தொறந்தா காத்தடிக்குதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனா, அந்த காத்துனால எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? இந்த ஜூமர் எப்போ கழண்டு விழுவும்னு தெரியாது. அதுவும் புயல் காத்துலாம் அடிச்சுச்சுன்னா, இந்த கதவு எப்போ கழண்டு விழுகும்னு தெரியாது. ஏன்னா, டோர் போய் சட்டார் சட்டார்ன்னு மூடும். அதனாலேயே வீட்டுக்குள்ள காத்த வர விடாம கதவெல்லாம் மூடி வச்சுருவோம். அப்படி மூடலன்னா, இங்க பாருங்க என்ன ஆயிருக்குன்னு. கதவு சட்டார் சட்டார்ன்னு அடிச்சதுல எவ்வளோ பெரிய கேப்பு. அந்த கேப்புக்குள்ள காக்ரோச் ஒரு காலனியே கட்டி வச்சிருக்கு. என் வீட்ல இருக்க பிரச்சனைக்கெல்லாம் சொல்யூஷன் தேடுறனாலயா என்னன்னு தெரியல. எனக்கு மட்டும் இந்த மாதிரி ப்ராடக்ட் எப்படி மாட்டுதுன்னு தெரியல. ரீல்ஸை திறந்தாலே இந்த மாதிரி வைரல் ப்ராடக்ட்ஸ் தான் எனக்கு மாட்டுது. ஸோ வந்து பியூ ஃபோம்னு சொல்லுவாங்க. அந்த ஃபோமை அப்படியே ஸ்ப்ரே பண்ணுறேன். அந்த கேப்புக்குள்ளலாம் அப்படியே அழகாக ஃபில் ஆயிருது. இந்த கேப்புக்குள்ள கரப்பாம்பூச்சி போகிறது மட்டும் இல்லைங்க, காற்றும் உள்ளே போய் உஸ்ன்னு சவுண்ட் வருது. ஏன்னா முன்னாடி மட்டும் இல்லை, இதுக்கு பின்னாடியுமே பெரிய கேப் இருக்கு. இந்த 2 கேப் வழியாகவும் காற்று அப்படியே பாஸ் ஆகும் போது தான், ஈவன் கதவு மூடி இருக்கும் போதே பாஸ் ஆகும் போது தான் சவுண்ட் உஸ்ன்னு வருது. எல்லா கதவையும் மூடி வச்சிட்டிங்கன்னா எப்படி காற்று உள்ள வரும்னு கேட்டிங்கன்னா, வருதே, அதுக்கும் ஒரு வழி இருக்குது, நான் காமிக்கிறேன் இருங்க. அண்ட் இந்த ஃபோம் வந்து ஒரு 15 to 30 மினிட்ஸ்ல நல்லாவே ட்ரை ஆயிரும். ஸோ ஒரு கத்தியை வச்சு எக்ஸ்ட்ரா நீட்டிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே கட் பண்ணி ஒரு ஷேப் கொடுத்துடலாம் நீங்கள் இந்த மாதிரி. ஸோ பின்னாடி இருக்க கேப், முன்னாடி இருக்க கேப்னு எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஃபில் பண்ணிருச்சு. தென் இந்த அக்ரிலிக் சீலண்ட் வந்து வாங்கியிருந்தேன். இந்த சீலண்ட் வந்து நார்மல் சிலிக்கானோட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இதை வாங்கியிருந்தேன். இந்த சீலண்ட் டியூப்ல இருக்கனால உங்களுக்கு கன்லாம் தேவையில்லை, நீங்கள் கையிலே அப்ளை பண்ணிடலாம். அந்த ஃபோம் வந்து அந்த கேப்லாம் நல்லா கவர் பண்ணிருச்சு. அதனால இந்த சீலண்ட் அப்ளை பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கு. அண்ட் இப்போ எந்த கேப்பும் தெரியல, பார்க்கவும் டோர் நல்லா இருக்கு. அண்ட் இந்த ஏசி மாற்ற யூட்டிலிட்டி ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஹோல்ஸ், எல்லா கதவும் மூடி இருக்கும் போது இந்த கேப்ல போய் புறா கழிஞ்சு வச்சிருதா, அடிக்கிற காத்துக்கு எல்லா கதவும் அடைச்சிருக்கவும் இந்த கேப் வழியா காத்து உள்ள பூரா ட்ரை பண்ணும்போது அந்த புறாவோட கக்கா ஸ்மெல்லும் சேர்ந்து வந்து ஐயோ, எனக்கு அந்த வாசனையை சொல்ல வார்த்தை இல்ல. இது தெரியாம வீட்டில் இருக்கவங்கலாம் சந்தேகப்பட்ட ஒழுங்கா ஃப்ளஷ் பண்ணீங்களான்னு. அதுக்கு தண்டனையா அந்த ஃபோம் வந்து என் தாடியில் ஒட்டி, அதை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தாடியை வெட்டி, கடைசியில் எண்ணெயை தாடியில் கொஞ்சம் சொட்டி அதுக்கப்புறம் அதை எடுத்தேன். அண்ட் இதை நான் கத்தி வச்சு ஷேப்லாம் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா அது யூட்டிலிட்டி ஏரியாவில் வீட்டுக்கு பின்னாடி இருக்கு, யாருக்குமே தெரியாது. பட் அந்த ஹோல் கரெக்டாக கவர் ஆயிருக்கான்னு மேலே இருக்க பேனல் ஓப்பன் பண்ணி பார்த்தா சாட்டிஸ்ஃபைடுங்க, செம்மையாக கவர் பண்ணியிருக்கு. இதுக்கப்புறம் சத்தமும் வரதில்லை, நாத்தமும் வரதில்லை. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். ஒருவேளை உங்களுக்கு மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா இந்த டியூபை மட்டும் கழுவி வச்சிருங்க. ஸோ தட் நீங்கள் மறுபடியும் எப்போ வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி தான் பண்ணிவிட்டு ஒரு வாரம் கழிச்சு திருப்பி ரீயூஸ் பண்ணேன். நல்லாவே ஒர்க் ஆச்சு. எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு தேவைப்படும்னா வாங்கிக்கோங்க. லிங்க் இந்த வீடியோவில் டேக் பண்ணியிருப்பேன். மறுபடியும் சொல்கிறேன், தேவைப்பட்டால் மட்டும் வாங்கிக்கோங்க, இல்லைனா காசு வேஸ்ட் பண்ணாதீங்க.